மெட்ரோபி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். உலக புகழ்பெற்ற அகஸ்திய ஜீவனாடி பாபு சாரை மீட் பண்ண வந்திருக்கோம். ஸோ வார வாரம் நிறைய ராசி பலன்கள், அதுக்கப்புறம் ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காரு அகத்தியம் மூலியமா. அதுக்கப்புறம் உலக நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் ஐயா தொடர்ந்து தொகுத்து வாங்கிட்டு இருக்காரு. ஸோ பங்குச்சந்தையிலிருந்து உலகத்துல என்னென்ன இன்சிடென்ட் நடக்க போகுது, இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லுவாங்க. அந்த வகையில வருகிற மாதம் மே மாதம் எப்படி இருக்க போகுது, 12 ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சொல்ல போறாரு. ஸோ இன்னைக்கு அதை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம் மெட்ரோபி விநாயகர்களும் கொடான கொடி விஷயங்களும். இன்னைக்கு அகஸ்டர் என்ன சொல்வார்? பரபரப்பான சூழல்ல அரசியல் அதெல்லாம் ஒரு பக்கம் போகையில நிறைய ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஸோ அந்த வகையில் இப்போ நிறைய பேர் ராசி பலனுக்கு மிகவும் ஆவலாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மே மாதம் என்ன மாதிரி நடக்க போகுது இந்த 12 ராசி? பர்டிகுலர் மேஷராசி. அந்த மேஷராசியில் உங்களுக்கு இருக்கக்கூடிய அஸ்வினி, பரணி, கிருத்திகை இந்த 3 நட்சத்திரமே நல்லா இருக்கு. 2ஆம் இடத்துல சுக்கிரன் வராது. சுக்கிரன் வர்றதுனால மெயினாக இந்த பிள்ளைகள் பழிக்கக்கூடிய படிப்பு நல்லா எழுதுவாங்க, நல்ல மார்க் எடுப்பாங்க, எதிர்பார்க்காத மார்க் வரும். நீட்டில் எக்ஸாம் எழுதுறதுலாம் எழுதலாம். ஏன்னா 2ல் புதனும் போய் உட்காந்துறாரு. இந்த புதனும் உட்கார சொல்ல நீட்டில் எக்ஸாம் எழுத சொல்ல அவங்களுக்கு ஒரு பெரிய பலன் காத்துன்னு இருக்குது, வழியும் காத்துன்னு இருக்குது. இது இல்லாமல் உங்களுக்கு ராகு நல்ல இடத்துல உட்காந்துருக்கிறதுனால அவர் வழி பண்ணுவார். அவர் 11ல் இருக்கார், திரும்ப 10ஆம் இடத்துக்கு போகிறார். இந்த வருஷம் எண்டுக்குள்ள அதோட வழி கிடைக்கும். அது இல்லாமல் கல்யாணம் ரொம்ப தடையாக இருக்கணுங்க, கல்யாணம் வரும். புது வேலை கண்டிப்பாக. கணவன் மனைவிக்குள்ளே எப்போ பார்த்தாலும் இந்த 7 நாள் சனியில் சண்டை வருது. இந்த சுக்கிரன் பாதகமாக இருந்து வழி பண்ணுவான். 2வது வேறு ஊருக்கு போகணும், வெளிநாட்டு ட்ராவல் பண்ணணும், அங்கே போய் வேலை செய்யணும்னு இல்லை, தாராளமாக எடுத்துக்கலாம், வழி கிடைக்கும். திருமணம் ஆகாத வழிகள் கண்டிப்பாக இந்த தடவை ஃபிக்ஸ் ஆகிடும். அது ரொம்ப நாளாக வராமல் இருந்தது, அது மேரேஜ் ஆகணும்னு நினைக்கிற தடையாக இருந்ததெல்லாம் இது சுக்கிரன் ஒரு நல்ல வேலையை பார்த்துட்டோம். அது இல்லாமல் உங்களுக்கு பண வரைவுகள் நிறைய இருந்தது. எங்கோ வர வேண்டிய பணங்கள், யார்கிட்ட கொடுக்க வேண்டிய பணங்கள் இந்த மாதம் அந்த பணங்கள் உங்களுக்கு வரும். நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும். சுக்கிரன் நல்லா இருக்கான். அது இல்லாமல் உங்களுக்கு குரு நல்ல இடத்துக்கு போகிறார். குருவோட பலன் எதிர்பார்க்காத வழிகள் கொடுக்கும், நல்ல வழிகள் கொடுக்கும். கணவன் மனைவியோட சண்டைகள், பிரச்சனைகள் தீரும். அது இல்லாமல் பிரதோஷ வழிபாடு பண்ணணும். வெள்ளிக்கிழமைனா படுத்து இருக்கக்கூடிய பெருமாள் அவருக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது நல்லது. சிவனுக்கு பிரதோஷத்துக்கு வழிபாடு பண்ணுங்க. பிரதோஷத்துக்கு தேன் கொடுக்குறப்போ நல்ல பலன் கிடைக்கும். இந்த பரிகாரம் ஒன்றே போகும். சரி, இப்போ அந்த மேஷராசினா பொதுவாக கொஞ்சம் ஒரு உஷ்ணமான கிரகம் இதுவாக இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு இந்த திருமண வாழ்க்கையில் நிறைய சண்டைகள் தொடர்ந்து நம்ம நேயர்கள் ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தாரு. இந்த கவர்மெண்ட் சம்பந்தமான வேலைகள், அதுக்கப்புறம் வீடு கட்டுற விஷயங்கள் ரொம்ப தடைப்பட்டே இருக்கும். அது இந்த மாதத்தில் ஏதாவது வாய்ப்பு இருக்கும்? கொஞ்சம் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுங்க, 9 மாதத்தில் கிடைக்கும். அது இப்போது மே இல்லைன்னா ஜூனில் எழுதுகிற எக்ஸாமுக்கு விட கிடைக்கும். எந்த பிரச்சனையும் இல்லை. கவர்மெண்ட் ஜாப் கண்டிப்பாக வேலையில் பொசிஷன் கிடைக்கும் சொல்லியிருக்கேன். அப்போ கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு திருமண தடைகள், வழிகள் எல்லாமே ஆகிடும். இந்த கணவன் மனைவி சண்டை தான் நான் சொன்னேன் மெயினாக ஒத்துப்பாங்க. ஸோ மேஷ ராசி பிரகாரமாக, அதுக்கப்புறம் மேஷ ராசி, மேஷ லக்னம், இது ரெண்டுமே கம்பைன் ஆகி வருமா சார்? அப்படி லக்னன்றது நீ பிறந்த சார்ட், உன்னோட கேரக்டர் தான் லக்னமே. ஓகே ஓகே. இதுக்கு சம்மந்தமே இல்லை. லான்றது லக்னா உன்னோட கேரக்டர் ஸ்டாக். கடைசி வரைக்கும் யார் எப்போ சார்ட் எடுத்தாலும் நீ இப்படி இருப்ப, இந்த கோபமா இருப்ப, பேசுவேன், இந்த மாதிரி பழகுவேன், இந்த மாதிரி இருப்பேன்னு சொல்லக்கூடிய ஒரு சார்ட் தான் லக்னம். அது தேவையில்லாத விஷயம். சந்திரன் ஒவ்வொரு 2.5 நாளும் மாறும். சந்திரனை வச்சுதான், கோச்சாரம் வச்சுதான் பார்க்க முடியும். கோச்சாரங்கள் ஒவ்வொரு வருஷத்துக்கும் குரு மாறும். 2.5 வருஷத்துக்கு சனி மாறுவார், 1.5 வருஷத்துக்கு ராகு மாறுவார், 1.5 வருஷத்துல கேது மாறுவார், 1 வருஷத்துல குரு மாறுவார். அதனால எவ்வரி 30 நாளும் சுக்கிரன், சூரியன், புதன் இதெல்லாம் மாறிடும். செவ்வாய் மட்டும் 45 நாள்ல மாறுறாரு. ஸோ இது ஒரு பிளானட், அதாவது பூமியை சுற்றி இந்த கிரகங்கள் இருக்கு. இந்த கிரகங்கள் இப்படி சுற்றி வரக்கூடிய சூழ்நிலையும், பூமி அந்த கிரகங்களை சுற்றி வரக்கூடிய சூழ்நிலையும், ஒவ்வொரு கிரகத்தையும் சுற்றி வரக்கூடிய நாழிகை நாள், இதுதான் இந்த கணக்கு. 45 நாள்ல செவ்வாயை சுத்திடுறாரு. அதே நேரத்துல சுக்கிரன் 30 நாள்ல சுத்திடுறாரு. 30 நாள்ல சூரியனை சுத்திடுறாரு. ஸோ ஒவ்வொரு மாசம் சூரியன் தன்னோட இடத்துல இருந்து மாறுறாரு. இதுதான் விஷயமே. வேற ஒரு இந்த கிரகங்கள் மாறி மாறி வருது. கோச்சார பலன் தான் எடுத்துக்கணும். லக்னாதிபதி தசாபுத்தி பலனுக்கு நல்லது. ஏன்னா நம்ம நேயர்கள் தொடர்ந்து 33
33 வயசானாவே தசாபுத்தி பலன் தான் பார்க்கணும். கோச்சாரத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். தசாபுத்தி தான் நடக்குதோ அந்த தசாபுத்தி எப்படி இருக்கா, எந்த வீட்டுல உட்கார்ந்துருக்கான், அவன் எந்த வீட்டுல மறைஞ்சிருக்கான், அவன் பாதகாதிபதியா இல்ல லாபாதிபதியா. ஸோ அவன் பாதகமா இருந்தானா அதுக்கு பிரச்சனை வரும். லாபாதிபதியா இருந்தாலும் அவனுக்கு வந்து நல்ல வாழ்க்கை வரும், நல்ல டெவலப் ஆகும், நிறைய பிசினஸ்ல டக்குன்னு முன்னேறினே போகும். அந்த ஒரு சூழ்நிலை ஏற்படுறதுதான் இந்த தசாபுத்தி பலன்கள். தசாபுத்தி பலன் தான் ஒருத்தரோட வாழ்க்கை இறக்குற வரைக்கும் நிர்ணயிக்கும். சூப்பர் சார், அதுதான் உண்மை. அந்த புத்தி அந்தரத்தில் அந்தரம் அதை பாக்குறப்ப இறக்கக்கூடிய நிலைமையும் சொல்ல முடியும். சிறப்பு, அதுதான் உண்மையான விஷயம். நல்ல விளக்கம் சார். அடுத்த ராசி ரிஷப ராசி. இவங்களுக்கு சுக்கிரன் ஜென்மத்துக்கு வரான் ரிஷபராசினா இருக்கு. ரிஷபராசினால அதுவும் பர்டிகுலரா இருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம், உங்களுக்கு இருக்கக்கூடிய மிருகசீஷ நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரம் பலமாகுது. என்ன பலன்னா, சுக்கிரன் ஜென்மத்துக்கு வரான், புதன் அங்கே ஜென்மத்தில் உட்கார்ந்துருக்கார். அது இல்லாமல் சுக்கிரன் இந்த மாதம் எண்டுக்குள்ளே திரும்ப மாறுறார். வழி பலன் கொடுக்க போது, யோகத்தை கொடுக்க போது, பெரிய யோகங்கள் காத்து நிற்கக்கூடிய நிலைமை இருக்குது. வெளிநாடு சுற்றுப்பயணங்கள், வெளியூர் சுற்றுப்பயணங்கள், ட்ராவல் பண்ணுறது, அது இல்லாமல் புது வேலைகள், அது இல்லாமல் டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்டவங்க, ஆடிட்டிங் சம்மந்தப்பட்டவங்க, அது இல்லாமல் இருக்கக்கூடிய வர்த்தகம் பண்ணக்கூடியவங்க, தங்கம் வெள்ளி வழி பண்ணக்கூடியவங்க, அரசியல்வாதி, இவங்க அரசியல்வாதி மேன்மையாவாங்க. இவங்களுக்கு பலவிதமான வழிகள் இவங்களுக்கு கிடைக்க போது, நல்ல ரூட் அவங்களுக்கு கிடைக்கும். அது இல்லாமல் புது வழியான ஒரு பதவியும் கிடைக்கும். அதோட நிலையும் இருக்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அது இல்லாமல் பலவிதமான பிரச்சனைகள் தீரும். பழைய வர்த்தகங்கள் இருக்கக்கூடிய வரக்கூடிய பணங்கள் வந்துடும். எங்கேயோ கொடுக்க வேண்டியது பேங்க் லோன், இடத்துக்கு சம்மந்தப்பட்ட பேங்க் லோன், புது இடம் வாங்கக்கூடிய நிலைமைகள், கண்டிப்பாக ஒரு கிரகப்பிரவேசமோ இல்லை வீட்டில் குருகுலமோ இல்லை பெண்களுக்கு ஒரு நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய வழியோ இருக்கக்கூடிய ஒரு நாள் இதில் அமைக்கப்பட்டிருக்கு. அது இல்லாமல் உடல் உபாதைகள், இடுப்பு கீழே கால் முட்டி காப் சம்மந்தப்பட்டது, இந்த வெயிலில் கேர்ஃபுல்லாக இருங்க, உணவுகள் கரெக்டாக இருங்க, நல்ல வழிகள் அவங்களுக்கு கிடைக்கும். 2வது முருகர் வழிபாடு. யாரும் ரிஷபத்துக்கு சொல்ல மாட்டாங்க, இருந்தாலும் முருகர் வழிபாடு பண்ண ஹெல்த்தில் வந்து நல்லாயிடும். எல்லாமே சிவ வழிபாடு, பிரதோஷத்துக்கு தேன் கொடுங்க, அபிஷேகம், நிறைய பணங்கள் வர வேண்டியது இருக்குது. அந்த பணங்கள்லாம் உங்களுக்கு வெற்றியை கொடுத்துரும். அது இல்லாமல் எப்பவுமே வீடை சுத்தமாக வைங்க. இந்த வீடு சுத்தமாக வச்சா உங்களுக்கு பெரிய பலங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பர்டிகுலராக கிருத்திகைக்கு பெரிய யோகா காத்திருக்கு. சூப்பர் சார். அடுத்த ராசி மிதுனம். மிதுன ராசி இந்த பர்டிகுலராக மிருகசீஷ நட்சத்திரம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த மிருகசீஷ நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம், அது இல்லாமல் திருவாதிரை, இந்த 3 நட்சத்திரம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். பர்டிகுலராக திருவாதிரை நட்சத்திரம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். மிருகசீஷம் வேலையில் டிகிரேட் ஆகிடுங்க, பண வரவுகள் பிரச்சனை ஆகிடும். வரத்துக்கு முன்னாடியே கடன்னா செலவுக்கு மேலே செலவு, எதை செலவு பண்ணாலும் கையில் துட்டு இல்லை, எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் துட்டு இல்லை, பணங்கள் எங்கே போகுது, எங்கே விரயமாகுது, எதுக்கு வருதுன்னு தெரியாததுன்னு அந்த சூழ்நிலை ஏற்பட்டுரும். வேலையில் பெருசாக இருப்பீங்க, அந்த போஸ்டிங் குறைஞ்சிடும், வேலை இல்லாமல் போகும், ஒரு திண்டாட்டங்கள் ஏற்படும். வெளிநாட்டு பயணங்கள், கல்வித்துறையில் இல்லை எக்ஸாம் எழுதுகிறவங்க இல்லை கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டவங்களாம் இந்த எக்ஸாமை குறைச்சிடுங்க, கொஞ்சம் நாள் தள்ளி எழுதுறது நல்லது. ஏன்னா விரயத்தில் புதனும் இருக்காரு, 12ஆம் இடத்துல வந்து சுக்கிரனும் உட்கார்ந்துருக்காரு, பயங்கரமான விரயம். குரு மாறுற வரைக்கும் உடல் உபாதைகள், காப் சம்மந்தப்பட்டது, வயிற்றில் பாரங்கள், சூடு தன்மைகள் ஏற்படும், முட்டி வலிகள், அது இல்லாமல் 2 நாள் மருத்துவத்துக்கு போயிட்டு வரக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் மிதுன ராசிரியர்கள். அதாவது சில செலவுகள் வந்து எதிர்பார்க்காத வழியாக வந்து குழப்பத்தை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே நேரத்தில் சூரியனை வணங்கணும், அது இல்லாமல் செவ்வாய் அங்காரனை வணங்கணும். காலாசிக்கு போயிட்டு வர்றது நல்ல பலன் கொடுக்கும். இந்த ராகு கேதுகள் அவங்கள மாயை சம்மந்தப்பட்ட விஷயங்களை மாற்றி அமைக்கக்கூடிய தன்மைகள் இருக்குது. இது பண்ணால் நல்லாயிடும். உடல் உபாதைகளை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. கடகராசி புனர்பூசம், பூசம், ஐலண்ட் 3 நட்சத்திரம் ரொம்ப பலமாக இருக்குது. எதிர்பார்க்கறத பலங்கள் வரும்,
அரசியல்வாதிகள் எதிர்பார்த்த வழி வரும். புது வழி, புது பலன், புது எதிர்பார்க்கறது, புது தொழில், புது இடத்த மாறி போகக்கூடிய நிலைமைகள், இடங்கள் வழி வரும். அது இல்லாமல் மாறி போகக்கூடிய நிலைமைகள் வர்த்தகத்தில் இருக்கவங்களுக்கு நல்லா இருக்கும். அது இல்லாமல் டெக்ஸ்டைல்ஸ் பண்ணக்கூடியவங்க தொழில் நல்லா இருக்கும். அது இல்லாமல் இவங்களுக்கு வந்து புதுசாக இந்த படம் எடுக்கிறது, வழி பண்ணுறது, இன்வெஸ்ட் பண்ணுறது, ஃபைனான்ஸ் பண்ணுறது, இது சம்மந்தப்பட்ட தொழிலில் நல்ல ஒரு வழிகள் வருத்தி வரும். எதிர்பாராத படங்கள் வரும். ஆனால் விரையாதிபதியாக இருக்கக்கூடிய குரு ஜென்மத்துக்கு வரப்போறார். நல்ல வழி. அது வரைக்கும் சைலண்டாக இருக்கிறது நல்லது. வார்த்தைகள் பெருசாக விடக்கூடாது, வார்த்தைகள் வழி பண்ணக்கூடாது. நல்ல பொசிஷன் கிடைக்கிற வரைக்கும் நடுப்புற ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும். அந்த சூழ்நிலைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கடகத்துக்கு ஏற்கனவே வெற்றி பாதையை நோக்கி போயின்னு இருக்குன்னு நம்ம சொல்லின்னு இருக்கோம். அந்த வெற்றி பாதையை நோக்கி போறது கேர்ஃபுல்லா இருக்கணும். வார்த்தைகள் வழிகள் பொறுமையா இருந்து செயல் பண்ணாங்கன்னா பலவிதமான வெற்றிகள் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது இல்லாம தொழிலோட போராட்டங்கள் நிறைய இருந்தது. இடம் மாறுறதால குதூகலங்கள் வரும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது இல்லாமல் இவங்க வந்து செலவை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. ஸோ செல்ஃபாக பண்ணக்கூடிய செலவோ வீட்டுக்கோசம் செய்யக்கூடிய செலவோ அதை வழி பண்ணிக்கிறாங்கன்னா நல்லாயிருக்கும். குரு கண்டிப்பாக தட்சிணாமூர்த்திக்கு பரிகாரம் பண்ணியே ஆகணும். அது இல்லாமல் குலதெய்வத்தை வணங்குறது நல்லது. பெருமாள் ஒவ்வொரு சனிக்கிழமை பெருமாள் கோயில் போங்க. எது உங்களுக்கு இஷ்ட இடமா இருக்கோ அந்த இடத்துக்கு போய் வழி பண்ணிட்டு வந்தீங்கன்னா எல்லாத்திலும் வெற்றி, பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் காத்திருக்கு. சூப்பர் சார். அடுத்த ராசி சிம்மராசி. மகம், பூரம், உத்திரம். எவ்வளோ அழகாக இருக்குது தெரியும். இந்த நிலையில் புதிய வழி வரப்போகுது, புது வெற்றி பாதைகள் வரப்போகுது. அதெல்லாம் பண வரவுகள் எதிர்பார்க்காம வரும். ஏன்னா 10ஆம் இடத்துல சுக்கிரன் போய் உட்காந்துறார் மேஷத்தில். இந்த மேஷத்தில் சுக்கிரன் உட்கார சொல்ல பல யோகங்களை கொடுக்க போகிறார். பல விதமான வர்த்தகத்தை கொடுக்க போகிறார். வர்த்தக தொழில் வரும். அதுவும் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டவங்க பெரிய லெவலில் போகக்கூடிய நிலைமை வந்து, அதுவும் இந்த அரசியல்வாதிக்கு வந்து எதிர்பார்க்காத வழிகள் வரும். பல கூட்டுகள் அமையத்துக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வெற்றி பாதையை நோக்கவே புது வழியாக எடுத்துன்னு போடுற. அது இல்லாமல் புது வழி, புது தொழில், புது இடங்கள், அது இல்லாமல் எக்ஸாம் எழுதுறது, கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது, கவர்மெண்ட்டில் வழி கிடைக்கிறதெல்லாம் இந்த குரு பெரிய பலனை கொடுக்க போகிறான். அது இல்லாமல் முழுக்க லாபத்தில் உட்காந்துருக்கவர் இப்போ சிம்மத்துக்கு 11 குரு தான். இன்னும் 15 நாள் கழிச்சு தான் 12ஆம் இடத்துக்கு வருவார். அதனால் குரு கண்டிப்பாக அரசியல் வீரியத்தை கொடுத்துட்டு தான் போவார். செயல் வெற்றியை கொடுத்துருவார், வாழ்க்கை வழியும் கொடுத்துருவார். உடல் உபாதைகள் இப்போ இருந்திருக்கும், பயப்பட வேணாம். வயிறு கால் சம்மந்தப்பட்ட சில ப்ராப்ளம், உடல் உபாதை கவலை வேணாம். சுக்கிரன் போய் 10ஆம் இடம் உட்காந்துருக்கனால வலுவாக கொடுத்துருவான். எங்கோ வர வேண்டிய படங்கள், செயல்கள் வெற்றியை கொடுக்குது. பணம் கையில் கண்டிப்பாக குவியும். இந்த ராசிதாரர்களுக்கு எதிர்பார்த்த, அதுவும் பர்டிகுலராக மகம் போகிறதுக்கு பெரிய வெற்றியை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறார். அது இல்லாமல் நீங்களும் பெருமாளை வேணும். பெருமாள் சுக்கிரன் உட்காந்துருக்கலாம். புதனும் சுக்கிரனும் ஒன்றா உட்கார்றது ஒரு விசேஷம். அது போய் மேஷத்தில் இருக்கான். பெரிய பலனை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய நிலையாக இருக்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனை இல்லை. அவன் மேஷத்துல ரிஷபத்தில் போய் உட்காரப்போ அவன் 10ஆம் இடத்தை போய் பார்க்கறான். 10ஆம் இடத்தை பார்க்குறப்போ வெற்றியே தானே கிடைக்கும். அதனால தோல்வின்றது கிடையாது. குரு லாபத்தில் உட்கார்ந்ததுனால அதுக்கு மேலே ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய நிலைமையாக இருக்குது. நல்லா இருப்பாங்க. குலதெய்வத்தை வேண்டது இன்னும் பெரிய பலனை கொடுக்கும். கடைசி லாஸ்ட் பதிவில் கூட சிம்மராசிக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தோம். நிறைய பேர் ஏங்க எதை ஓப்பன் பண்ணாலும் சிம்பத்துக்கு நல்லாவே இல்லைன்னாரு. ஐயா மட்டும் தான் கொஞ்சம் வித்தியாசமாக சொன்னார். ஆனால் எனக்கு அப்படியே நடந்தது. எக்ஸாக்டாக இருந்தது சார். நான் ரொம்ப பயந்துருந்தேன். ஸோ எக்ஸாக்டாக சிம்பத்துக்கு யாரும் இவ்வளோ அக்யூரேட்டாக சொல்ல அப்படின்னும் போது ரொம்ப இதுவாக இருந்தது சார். ஸோ அதே மாதிரி அடுத்த ராசியான கன்னி ராசி சார் எப்படி இருக்கு? கன்னியாராசி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதிலும் உத்திரம், அஸ்தம், உங்களுக்கு இருக்கக்கூடிய சித்திரை, அது இல்லாமல் அஸ்தம் சித்திரை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா ப்ராப்ளங்கள் வருது. விரையாதிபதி வரான். செலவு அதிகமாகுது. செலவு இவங்களுக்கு அறியாமல் பெரிய செலவுகள் வருது. பதவியோட உயர்வு, பதவியை எப்படி நம்ம கட்டி காப்பாற்றிக்கணும், நம்மளோட பதவியை எப்படி காப்பாற்றிக்கூட நிலைமை. ஏன்னா பதவி பரவி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா அவன் உட்காரக்கூடிய இடம் அந்த மாதிரியா இருக்குது. 10ஆம் இடத்துல பியூராக உட்காந்துருக்கான். ஏன்னா ஒன்று 15 நாள் 20 நாள் கழிச்சு தான்
குரு மாறுவார். மாறும். அந்த பதவி அந்த 10 நாள்ல அவனோட வேலையை காட்டுறதுக்கான வழி உண்டு. அப்படி இருந்தாலும் 9ல பாக்கியாதிபதி புதன் சுக்கிரன் வர்றதுனால ஒரு பெரிய பலன்களை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கலாமே தவிர பெரிய பலன் கிடைக்காது. விரயங்கள் தாசி, கணவன் மனைவில சண்டைகள், சின்ன சின்ன வார்த்தைகள் பெருசாகி வீட்டுக்குள்ளேயே ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தும். உடல் உபாதைகள், இடுப்புல இருந்து கால் வலி, அது இல்லாமல் பிரீத்திங், சில பிரச்சனை, ப்ரெஷர் சம்மந்தப்பட்ட வெயிலோட தாக்கமே அவங்க தாங்க முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. எக்ஸாம் எழுதுறதோ இல்லைன்னா புது கல்வி எடுக்கிறதோ, ஒரு புது கல்வி வரணும்னா அந்த கல்வி வந்து வேற மாதிரி கிடைக்கும். அதை ஏற்றுக்கணும் செய்யக்கூடிய தன்மை நம்ம பக்குவத்தில். அது இல்லாமல் படம் தயாரிப்பார்கள், இல்லை நடிகர்கள் வார்த்தைகள் விட வேணாம், சில வழிகள் பொறுமையாக போங்க, நல்ல வழிகள் கிடைக்கும். இந்த ஒரு மாதம் எதிர்பார்த்தது கிடையாது. இருந்தாலும் உங்களுக்கு வழிகள் கிடைக்கணும்னா நீங்கள் வந்து கன்னியாக இருக்கக்கூடிய தெய்வத்தை வணங்குறது நல்லது. அதாவது கன்னியம்பாள், அது இல்லாமல் இருக்கக்கூடிய மணப்பாக்கத்தில் கன்னி தேவதை, இந்த மாதிரி இருக்கக்கூடிய தேவதைகள், இது மாதிரி சின்ன தேவதைகளை போய் வணங்க சொல்ல இந்த ப்ராப்ளத்துலேருந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்தையும் தன்னை கட்டி காதுகிறதுக்கு பதவி வழியில் வந்து நம்ம காத்துக்கிறதுக்கான வழியை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்றத சொல்கிறார். பயப்பட வேணாம். கடைசி நேரத்தில் நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. சூப்பர் சார்.